தேவலோகத்தில் கூறியது போல தேவேந்திர மன்னர் கந்தன் காரகோடன் தவம் புரிவதை கண்டறிந்து தவத்தை கலைக்க வேண்டும். எங்க இருக்கிறார், ஏது இருக்கிறார் என்ன கண்டறிய வேண்டும். புறப்படலாமா? அந்த தேவி வருவாள். ஆமா அப்பா கற்பகமே
உரியது இந்த கோலமாக இந்த நாடுகளோ கரியமான் உரிய இந்த கரியமான அன்றோட அடையாளை ஒரு திருமணி அந்த திருமணியோ சிறு கலசத்தில் பிறந்ததோ இந்த பூமியிலே திருமணி இந்த பூமியோ 1000 சிரமடுத்த ஆதிசேஷனுக்கு ஒரு தருவாரம் அந்த ஆதிசேஷனோ உமா என்று சொல்லக்கூடிய அந்த பரமனுக்கு திருவருளும் அந்த பார்வதியோ பரமனை கலக்கும் இந்த பரமனோ பக்தனை கலக்கும் என்று ஒரு பார்வன் அப்படி சத்தியவத்தை அரசக்கூடிய பிரம்மதேவனுக்கும் கல்வி கவிதாகக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு மகனாக பிறந்து நாரத ஈரேழு 14 சுட்டு வருவது வழக்கம் அப்படி இருக்கும் போது இந்த நாரனுக்கு ஒரே ஒரு சோதனை என்னவென்றால் அது ஒப்பற்ற சோதனையாகும் எப்படிப்பட்ட சோதனை ஒரு நாளைக்கு இந்த நாரதமுடி ஒரு கலகமாவது நான் செய்யாது விடின் என் சிரசானது 1000 ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு கலகம் நான் செய்ததாக வேண்டும் ஆகவே உலகத்தில் என்னை கலகக்காரன் வந்துவிட்டான் கலகக்காரன் நாரதன் வந்துவிட்டான் இவன் தான் நாரதன் கலகம் செய்யும் என்று மாநிலங்களை தவறாக சொல்றான் இருப்பினும் எனக்கு தேவை கலகம் இருந்தாலும் இந்த திருச்சபையால் நாரதன் வந்துவிட்டேன் எனக்கு கலகம் வேண்டும் என்றால் இப்பொழுதே யாரை துதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய பாட்டனாக திகழக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணத்தை துதித்தால் எனக்கு கலகம் கிடைக்கும் இருந்தாலும் அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணத்தை துதிக்கும் அறிவோம் நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா எப்படி இருக்கிறாய் அண்ணா? நன்றாக இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது பத்தியா? எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கிறோம். அப்படியே சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அஸ்தகிரி ஆண்டு வரும் கார்கோடகனிவன், அது மட்டும் இல்ல, உதயகிரி ஆண்டு வரும் கண்ட நாள் இந்த ஈரேழு லோகத்தையும் வெகு சிறப்பாக ஆட்சி செய்து வரும் அரக்கர்களை ஆட்சி எந்த ஆட்சி என்னடா பண்றா நீ போற ஏய், எங்க விளையாட விளையாட கூடாதுன்னு தெரியாதா? யாரும் தெரியாத விளையாடுங்கிற நீ. என்னடா போய் பாருங்க. என்னடா ஐயா பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது உனக்கு? சொல்லு. பச்சைமா கோயில் போய்க்கிறியா? பச்சைமா கோயில் எதுக்கு போய்க்கிறனா? போய்க்கிறியா? அங்க வாமுனி செம்முனி. ஐயா வாமுனி என்ன ஐயா செம்முனி? நீ எப்ப ஜடாமுனியா? அது மட்டும் இல்ல, என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கற்றறிந்தவர். அது மட்டுமில்ல, தேவர் மூவர் எங்களுக்கு அடிமை. எங்களை பார்த்தாவே நடுங்குவார்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு எதிரி இல்லான். யார் தெரியுமா? என் தாதாதி குலத்தை கடுத்தவள் சிவபெருமானின் மகள் அந்த ஆறுமுகன் என்னுடைய எதிரி. முருக பெருமான் என்னுடைய எதிரி. அவனை அழிப்பதே எனது குறிக்கோள். அவனை அழிப்பதே எனது குறிக்கோள். எனது தம்பியின் குறிக்கோளும் அதுதான். அப்படி இருக்கும்போது அவனை அழித்தே ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படியே உறுதுணையா இல்லைன்னு வச்சுக்கா, புட்டு போடுற மாதிரி புட்டு போட்டு போடுவோம். கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 லோகத்திலும் எங்களை பற்றி பேசாதவர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது பத்தி பேசாதா எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேடா? எங்களுக்கு பொழுது வந்து அதான் வேலை. என்ன வேலைடா? எவனை பாரு, மன்னர் வாழ்க, சின்ன மன்னர் வாழ்க, பெரிய மன்னர் வாழ்க சரி வாழ்த்தாங்க. ஒரு கம்முனாட்டி பேசல, பத்தி சொல்லவே இல்லை. என் பங்காளி பேசிக்கணும். சும்மா ஒட்டி அவன சும்மா நாங்க தான் பெரிய லவுடிங்களாச்சே, பெரிய லவுடியாச்சே.
என்ன பண்ணிட்டான் ஒரு கொம்புல தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கொண்டு நேரா போய் நிக்கிறான் ஆ, டேய் பங்காளி வாடா போலான்னு நாங்க மஞ்சி போறோம் மறைஞ்சு மறைஞ்சு போறேன் நேரா போறோம் ஆ, ஒரு வேலைக்கு தோப்பு தோப்பு அந்த சொம்பு அங்க வச்சுட்டான் சுத்தி வச்சு பார்த்தான் ஆ. யாரையும் காணோம் யாரையும் காணோம் உடனே என்ன பண்றான் சவுத்துல அவுத்தான் ஆ, உட்காந்தான் உங்க பேரு சொன்னா தப தபா தீபி தீபா என்னடா பண்ண தப, தப, தப. பெரியமா தானே சொல்லிங்களா யாரு பெரியப்பா? பெரியப்பா? டேய், ஏதோ ஒரு வீணை காணோம் கேட்கிறது என்னவென்று பார்க்க வேண்டும் என்னுடைய மனைவி அதே காவலா இல்ல இல்ல அதுக்கு மேல பாட்டு பாடுப்பா இல்ல தொண்டு நாம என்ன பாடுவாங்க அவ்வளவுதான் அதுதான் அதே காவலா பாட்டு போட்டா 4 சுதில பாண்டினா உன்னை அவன் கையிலே பிடிக்கிறது இதுல ஒரு 4 பாட்டு தெரியுது பப்புல ஏ காவலா காவல் ஏ காவல தாமதம் உனக்கு ஏய் யாரு காவல நீதான் படுத்தளபதி இல்ல அதுக்கு என்னைய சொல்லுவேன் நாய் குளிப்பாட்டி நடுவிட்டு வச்சாலும் அது வாலாட்டின்னு எங்க போவான் அது அந்த நாய் சமாதானம் நீ அந்த குல பாடுற அது குல பாடுற அதுதான் எங்க யார் வைக்கணுமோ அங்க வச்சாதான் கரெக்டா இருக்கும் எதிரிங்க போருக்கு வந்து நேக்குறாங்க போருக்கு போகணும் போருக்கு போனோம் ஆமா டேய் படைகளை தயார் பண்றேன் அப்படியா போ போருக்கு யாரு அவனா அவன் ஒரு செத்து போனவன் அப்படி இருக்கும் போது இனி முதற்கொண்டு இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா உடனே மணிமுடி சூட வேண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சூட்டு அப்படி இருக்கும் போது நல்ல முறையில் நடக்க வேண்டும் அவ்வளவுதாப்பா. இவன் அந்த பேருக்கு அருகதை இல்லாதப்பா. ஐயோ ஐயோ அம்மா வாடகை எங்க வர்றா எங்க வர்றா எங்க போறா எப்பா எப்பா டேய் அத கூப்பிட்டுமாங்கப்பா சத்தியமா நாள்ல இருந்து இந்த வேஷத்தை என்கிட்ட கொடுக்காதீங்களேப்பா. இந்த வேஷம் வேற வாங்கல காசு வாங்கல 1000 ரூபாய் வாங்கி காசு நீ 1000 ரூபாய் நாளைக்கிட்ட ஐயோ 1000 ரூபாய் போறா இன்னைக்கு போற ஊர்ல புராணம் இன்னைக்கு போற ஊர்ல கடவுளேன்னு புராணம் சொல்லணுமா நாரதர் வேஷம் வந்து நான் உடனே உள்ள போடணுமா யாருன்னா போய்க்குங்கப்பா. டேய் முக்கியமான ஆள் கூப்பிட்டுமா யாரு எனக்கு வாங்க எனக்கு ஆளானே தாமரை என்ன நடக்குதுங்க கூத்து நடக்குதுறாங்க. டேய் அது யார் தெரியுமா? என்னோட காதலன்ற அவரு. காதலனா காதலடா நல்ல காதல ஐயோ எனக்கு இங்க பாருங்க எனக்கு எனக்கு இங்க பாருங்க நீங்க சொன்ன பிரகாரம் நாடு நகரத்துமே என்னோட பேர்ல எழுதி வாங்கிட்டீங்க. நாடு நகர சொத்து உப்பு சட்டி வரவோட எழுதி வாங்கிட்டேன். ஆமாங்க வெத்து வேட்டாவன் ஆமாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எனக்கும் திருமணம் நடக்க போகுதுங்க.
இந்நாட்டின் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ரோஜா சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறது. என் தாயார் பேரும் மங்கையர்கரசி. என் தாயோட பேரு. சென்று என் தாத்தையை காண வேண்டும். தாத்தா, மண்ணும் தெரியல மண்ணும் தெரியல ஏம்பா பிடிக்கிறப்பா பேச்சு பாத்தியா இப்பதான் இந்த பக்கம் வந்துக்கிறப்பா வந்தாளா தாத்தா, தாத்தா, ஆனந்தி எங்க போயிருந்தீங்க தாத்தா? நான் எனக்கு வேலை இல்ல ஆடு மாடு ஓட்டின்னு போய் வந்து நிக்கிறேன். தாத்தா, அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போங்களேன் தாத்தா. எல்லாம் வரக்கூடாதுமா தாத்தா, என்ன கூட்டிட்டு ஏன்னா போங்க. காட்டுல மிருகம் எல்லாம் ஜாஸ்தியா போய்க்குது. அதிகமா இருக்கு. நான் ஒரு பக்கம் ஆட்டு ஓட்டி முடுவேன். ஆ, நீ விளையாட்டு பிள்ளை, நீ ஒரு பக்கம் போவ. எந்த மிருகமாவது உன்னை சாப்பிட்டு போடும். உனக்கு தான் தோண அம்மா இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க தாத்தா. அம்மா இருக்கிறாங்கல்ல, அம்மா கூட போய் விளையாடினு. இதான் அம்மா குரல் கேக்குது. அம்மா, அம்மா, என்கிட்ட பேசாதீங்கம்மா. அம்மா, ஊராரெல்லாம் என்னை பார்த்து ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க. அம்மா, இவள் யார்? இவளுக்கு தந்தை இருக்கா தாய் இருக்கான்னு கேக்குறாங்க. அம்மா, அடே, எனக்கு தந்தை யார் அம்மா? ஆனந்தி நான் சொல்றதுக்கு உன்னை யாருன்னா கேட்டா எங்க தாத்தா தான் இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்காங்க மட்டும் சொல்லு. அவங்க சிக்கி போறாங்க. நான் நேரம் காலம் வரும்போது எல்லாம் ஒன்னா கூடி வரும். அன்னைக்கு பேச அப்படியாகட்டும் தாத்தா. உன்னுடைய தந்தை யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமெனா நேரம் காலம் காத்திரு. நேரம் காலம் வரும்போது உனக்கே தெரியும் உன்னுடைய தந்தை யார் என்று. அப்படியாகட்டும். என்னோட புறப்பட்டு வா. எனக்கு நீங்க சொன்ன பிரகாரம் அனைத்து பேசப்பட்டு விட்டு முடித்து விட்டது. 15 வருஷமும் உனக்காக காத்து கொண்டு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். என் மேல விருப்பமே பேர் வச்சா பெருமாள் சரி, நல்ல பேரை விட வைக்கட்டுமா? அஞ்சாவது தெருல இருக்கும், நீ ஒன்னாவது தெருல இருப்ப. இங்க இருந்து கூட்டாலும் குழந்தை குடு குண்டு கொண்டாந்துரும். ஜூன் வை அஞ்சு நறுக்கிற பேர் வைக்கிறேன், முறுக்கிற வச்சு இல்ல வடன்னு வைய ஓட்ட போட்டு உள்ள வர என் பல்லா குட்டி குழந்தை கொஞ்சிருங்க. அது ஒரு எப்படி சின்ன குழந்தை அது போய் குழந்தை கொஞ்சம் முடியும். குழந்தை பால் குடியா இல்லையா? பால் குடியா நான் குடிச்சிட்டுமா? பாருங்க அதுதான் ஒரு விளையாட்டு கருவிமா. காலை நேரம் பிறந்ததுனால அதுக்கு பேர் ஆனந்தி. பயப்படாத, உன் குழந்தைக்கு உன்னையும் நான் தான் முக்கியமான ஆளு. என் பேச்சை வெளிநாடு அனுப்புறேன், படிக்க வெளிநாடு அனுப்புறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் எடுத்து வை. நான் காட்டுக்கு போய் ஆட்டெல்லாம் மேய்ச்சின்னு வீட்டுக்கு வரேன். பத்திரம் குழந்தை பத்திரம். அப்படியே சரி.